திருக்குலமே எழுந்திடுக, அருள்பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே, சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே. திருக்குலமே எழுந்திடுக, அருள்பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஆனந்தமுடனே அவர் திருமுன்னி கூடிடுவோம், கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம், பாடிடுவோம். அவரே நம்மை படைத்தார், அவருக்கே சொந்தம் நாம். அவர் படைப்புகள் நாம், அவர் பிள்ளைகள் நாம், அவர் மந்தையின் ஆடுகள் நாம். திருக்குலமே எழுந்திடுக, அருள்பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவை மறைசாட்சியான புனித செபஸ்தியார் அவர்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்க நமக்கு அழைப்பு தருகிறது. இப்புனிதர் இறைவனின் சட்டத்திற்காக சாகும் அளவிற்கு போராடினார். இறை பற்றில்லாதோரின் வார்த்தைகளுக்காக அவர் அஞ்சவில்லை. ஏனெனில் உறுதியான பாறை மீது அவர் கட்டப்பட்டுள்ளார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், 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 இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மனத்துணிவை எங்களுக்கு அருள உம்மை வேண்டுகின்றோம்.
உம்முடைய மறைசாட்சியான புனித செபஸ்தியாரின் சிறந்த எடுத்துக்காட்டால் நாங்கள் தூண்டப் பெற்றுள்ளோம். இவ்வாறு மனிதருக்கு கீழ்ப்படிவதை விட உமக்கே கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளும் மன துணிவை பெற எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். யாருக்கும் நீங்கள் அஞ்சி நடங்கவோ மனம் கலங்கவோ வேண்டாம். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 14 முதல் 17 முடிய. அன்பிற்குரியவர்களே, நீதியின் பொருட்டு துன்புற வேண்டியிருப்பினும் நீங்கள் பேறு பெற்றவர்களே. யாருக்கும் நீங்கள் அஞ்சி நடுங்கவோ மனம் கலங்கவோ வேண்டாம். உங்கள் உள்ளத்தில் கிறிஸ்துவை ஆண்டவராக கொண்டு அவரை தூயவர் என போற்றுங்கள். நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை குறித்து யாராவது விளக்கம் கேட்டால் விடையளிக்க நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். ஆனால் பணிவோடும் மரியாதையோடும் விடையளியுங்கள். உங்கள் மனசான்றும் குற்றமற்றதாயிருக்கட்டும். அப்பொழுது உங்கள் கிறிஸ்தவ நன்னடத்தையை பழிக்கிறவர்கள் உங்களை இழிவாக பேசியதை குறித்து வெட்கப்படுவார்கள். ஏனெனில் தீமை செய்து துன்புறுவதை விட கடவுளுக்கு திருவுளமானால் நன்மை செய்து துன்புறுவதே மேல். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுமேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். பல்லவி. எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். பல்லவி. எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியார் மெலிர்ந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். பல்லவி. எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். பல்லவி. எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். Alleluia, 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 Alleluia. சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் பேறு பெற்றோர். ஏனெனில் அவர்களது தகுதி மெய்ப்பிக்கப்படும் போது தம்மீது அன்பு கொள்வோருக்கு கடவுள் வாக்களித்த வாழ்வாகிய வெற்றி வாகையினை அவர்கள் பெறுவார்கள். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 28 முதல் 33 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் திருத்தூதர்களிடம் கூறியது: ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றுள் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள், எனவே அஞ்சாதிருங்கள். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதலிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கின்ற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதலிப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. கிறிஸ்துவுக்காக இரத்தம் சிந்தி தன் இன்னுயிரை அளித்த புனித செபஸ்தியாரை இன்று நம் தாயாம் திரு அவை நினைவு கூறுகிறது. தொடக்க கால கிறிஸ்தவ மக்கள் நல்வாழ்வு பெறும் பொருட்டு அவர்கள் மத்தியில் கிறிஸ்தவ இறை விசுவாசம் கட்டி எழுப்பும் பொருட்டு அன்பு பணி புரிந்த, இயேசுவின் நற்செய்தி பணிபுரிந்த, அவரின் சீடனாக இருந்த செபஸ்தியார் காட்டிக் கொடுக்கப்பட்டவாறு கிறிஸ்துவுக்காக இரத்தம் சிந்தி தன் இன்னுயிரை கையளித்தார். எவ்வளவோ ஆண்டுகள் பல கடந்தோடிய பிறகும் இன்றைக்கும் மக்களின் மனங்களில் நீங்கா இடம் பிடித்த ஒரு அன்பு புனிதராக, அதிசய புனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் புனித செபஸ்தியார். இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற போது எத்தகையதொரு வாழ்வு வாழ்கிறோமோ அதுதான் நாம் இந்த உலகத்தை விட்டு சென்ற பிறகு நம்முடைய வாழ்விற்கு தருகின்ற மிக பெரும் புகழாக, மதிப்பாக, மரியாதையாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட அர்த்தமுள்ள கிறிஸ்துவுக்குரிய சாட்சி உள்ள வாழ்வு வாழ்ந்த புனித செபஸ்தியார் இன்றைக்கு மக்களின் மனங்களில் நீங்கா இடம் பெற்ற அற்புத புனிதராக இருக்கின்றார். இவரின் வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறந்த முன்னுதாரணம், எடுத்துக்காட்டு. நாமும் கிறிஸ்துவுக்காக அன்பு பணி செய்து அவரின் அன்பு சாட்சிகளாய் வாழ வரம் வேண்டி ஜெபிப்போமாக. ஆமீன். ஏனெனில் தீமை செய்து துன்புறுவதை விட கடவுளுக்கு திருவுளமானால் நன்மை செய்து துன்புறுவதே மேல். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஏராளமான பேர் புனித செபஸ்தியாரின் மீது அன்பு கொண்டு அவரின் பேரில் முழுமையான நம்பிக்கை கொண்டு அவரின் விசுவாசிகளாக, பக்தர்களாக இருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. எனவே புனித செபஸ்தியாருடைய திருவிழா நல் வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன்.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமானவர்களே, படை வீரர்கள், தொற்று நோய்கள், வில்வித்தையாளர்கள், நல் மரணத்திற்கு, விளையாட்டு வீரர்களுக்கு பாதுகாவலாக இருக்கின்ற புனித செபஸ்தியாரை தான் நம் தாயாம் திரு அவை இன்று நினைவு கூர்ந்து செபிக்க நமக்கு அழைப்பு தருகிறது. கிபி 256 ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் பிறந்தவர் புனித செபஸ்தியார். ஆனால் இவருடைய பணியானது இத்தாலி நாட்டில் இருந்தது. ஒரு அரசவையில் போர் வீரனாக பணிபுரிகின்ற, இராணுவ வீரராக இருக்கின்ற தகுதி பெற்றவராக இவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார். இவர்களுடைய வீர தீர செயல்களை பார்க்கின்ற அரசன், தளபதி எல்லோரும் இணைந்து அந்த படைப்பிரிவுக்கென்று இவர் படை தளபதியாக இவரை நியமிக்கிறார்கள். மிகுந்த உற்சாகத்தோடு ஆர்வத்தோடு செயல்பட்ட ஒரு இளைஞனாக இருக்கின்றான். அதே வேளையில் கிறிஸ்துவுக்கு அடிமையாக இருந்து கொண்டு கிறிஸ்துவை நேசித்து அன்னை மரியாளின் மீது மிகுந்த பக்தி கொண்ட ஒரு புனிதராக வாழ்ந்திருக்கிறார். அவருடைய அன்பு எத்தகையதாக இருந்திருக்கிறது என்றால், தான் அரசவையை சார்ந்தவராக இருந்தாலும், அரசனுடைய படை தளபதியாக இருந்தாலும் கூட கிறிஸ்துவை நேசிக்கின்ற, கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் மத்தியில் தனது அன்பை வெளிப்படுத்திய ஒரு சிறந்த மனிதராக விளங்கியிருக்கிறார். ஏனென்றால் அந்த தொடக்க கால கிறிஸ்தவர்கள் மிகுந்த நெருக்கடிக்கு உள்ளாகி பல துன்பங்களையும் கொடுமைகளையும் சித்திரவதைகளையும் அனுபவித்து வந்தார்கள். தேக்லோசியன் என்கிற அரசன் தொடக்க கால கிறிஸ்தவர்களுக்கு அதிகமான சித்திரவதைகளை கொடுத்திருக்கிறார். வேத கலாபனை அவருடைய காலகட்டத்தில் துவங்கியதை கூட நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட வேத கலாபனை என்பது கிறிஸ்தவர்களை ஒடுக்குவதற்காக, கிறிஸ்தவ திருவழிபாடுகளை அழிப்பதற்காக, கிறிஸ்தவர்களுடைய மறை இந்த உலகத்தில் பரவாமல் செய்வதற்காக பல்வேறு முயற்சிகளை அந்த அரசன் எடுத்து கிறிஸ்தவர்களை எல்லாம் கொலை செய்து கொண்டிருந்த, சிறையில் அடைத்துக் கொண்டிருந்த காலகட்டம் அது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில், இக்கட்டான சூழ்நிலையில் கூட கிறிஸ்துவின் மீது தான் கொண்ட அந்த அன்பினை வெளிப்படுத்தும் விதமாக கிறிஸ்தவ மக்களை சென்று சந்திப்பது, சிறையில் இருக்கின்ற மக்களுக்கு ஆறுதல் சொல்லுவது, கிறிஸ்தவ நம்பிக்கையையும் இறை விசுவாசத்தையும் வளர்க்கும் விதத்தில் அவர்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்வது போன்ற கிறிஸ்துவினுடைய சிறந்த அன்பு பணியாளனாக இந்த தொடக்க காலகட்டத்திலே இருந்திருக்கிறார் புனித செபஸ்தியார். இந்த உண்மை அரசனுக்கு தெரிய வர, கோபம் கொண்ட அரசன் எப்படியாவது செபஸ்தியாரை அழிக்க வேண்டும், கொல்ல வேண்டும் என்று தீர்மானித்து அவரை கொல்லுவதற்காக தீர்ப்பிடுகிறான், ஆணையிடுகிறான். அதன் அடிப்படையில் தான் புனித செபஸ்தியாருடைய திருவுருவத்தையோ அவருடைய சுரூபத்தையோ நாம் பார்க்கிறோம் என்றால், அவரை ஒரு தூணிலே கட்டப்பட்டவாறு அல்லது ஒரு மரத்திலே அவரை கட்டி வைத்திருக்கிறபடியாக நாம் காணலாம். அந்த தூணிலோ மரத்திலோ அவரை கட்டி வைத்து கொடூரமாக தாக்கி அவரை அடித்து சித்திரவதை செய்து படை வீரர்கள் எல்லாம் அவரை அம்புகளால் எய்து கொலை செய்ய முயற்சி செய்கிறார். உடலெல்லாம் அம்புகளால் எய்யப்பட்ட காயம், இரத்தம் வடிகின்ற ஒரு நிலை. அந்த படை வீரர்கள் நினைத்து விட்டார்கள், அவ்வளவுதான், இவன் இறந்து விட்டான், இனிமேல் இவன் பிழைக்க மாட்டான் என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு சென்று விடுகிறார். ஆனால் ரோம் நகரைச் சேர்ந்த ஐரீன் என்கிற ஒரு பெண், அவர் இப்படி அந்த தூணிலே இரத்த கரைகளோடு இருப்பதை பார்த்து அவரை மீட்டெடுத்து அவரை அழைத்து கொண்டு போய் அவருடைய காயங்களுக்கு கட்டுப்போட்டு காயங்களுக்கு மருந்திட்டு அவரை அப்படிப்பட்ட காயங்களிலிருந்து குணப்படுத்துகிறார். குணப்படுத்திய பிறகு மீண்டுமாய் வந்து அந்த அன்பு பணியை செய்து கிறிஸ்தவர்களுக்காக, கிறிஸ்துவுக்காக பணி செய்த ஒரு நல்ல சீடனாகவே அவர் இருந்திருக்கிறார். இதை கண்ட அரசன் இன்னும் மிக அதிகமாக கோபம் கொண்டு
அவரை தடியாலேயே அடித்து கொள்ளுவதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்காக இரத்தம் சிந்தி தன் உயிரை கொடுத்த புனித செபஸ்தியாரைத்தான் நம் தாயாம் திரு அவை இந்த நாளில் நினைவு கூறுகிறது. பிரியமானவர்கள், எத்தகையதொரு வாழ்வு என்று பாருங்கள். தொடக்க காலத்திலேயே 2ஆம் 3ஆம் நூற்றாண்டுகள், அந்த 2ஆம் 3ஆம் நூற்றாண்டுகள் என்பது கிறிஸ்தவர்களுக்கு மிக போராட்டமான காலகட்டம், மிக மிக ஒரு இக்கட்டான சூழ்நிலை. ஆனாலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் தன்னுடைய அந்த அரசவையில் இருந்து கொண்டே, அரசனுக்கு பணி செய்து கொண்டே, கிறிஸ்துவுக்காக இரத்தம் சிந்தி ஒரு மனிதரால் உயிரிழக்க முடியும் என்றால், என் அன்பிற்குரியவர்களே, கிறிஸ்துவினுடைய மிகச்சிறந்த ஒரு சீடனாக, சாட்சியாக வாழ்ந்து மரித்திருக்கிறார் புனித செபஸ்தியார். கிறிஸ்துவின் மீது கொண்ட அந்த அன்பின் வெளிப்பாடுதான் அவர் கிறிஸ்துவுக்காக இரத்தம் சிந்தி உயிரை கொடுத்தது. இறை வார்த்தை இன்றைய நற்செய்தியின் வழியாக நமக்கு தெளிவுபட எடுத்துச் சொன்னது. ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம், ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். இந்த வார்த்தைகளை தன் உள்ளத்தில் ஆழ பதித்து அதை வாழ்வாக்கியவர் புனித செபஸ்தியார். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்வதின் வழியாய் இன்றைக்கு கத்தோலிக்க திரு அவையின் சிறந்த மறைசாட்சியாக, சிறந்த சீடனாக இவர் வாழ்ந்திருக்கிறார் என்பதை நினைத்து நாம் ஒவ்வொருவரும் பெருமிதம் கொள்கிறோம். ஏனென்றால் இப்படிப்பட்ட இறை விசுவாசிகளினுடைய நம்பிக்கையினாலும் விசுவாசத்தினாலும் கட்டி எழுப்பப்பட்டதுதான் இந்த திருச்சபை. அவர்களின் இரத்தம் சிந்துதலினால் தான் இந்த திருச்சபையானது உயிரோட்டம் உள்ள திருச்சபையாக கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. அதில் எல்லளவும் ஐயமில்லை. எனவேதான் கத்தோலிக்க திரு அவை புனிதர்களை நினைவு கூறுகிறது, புனிதர்களை கொண்டாடுகிறது. புனிதர்கள் நிச்சயமாக விண்ணக பேரின்ப வீட்டில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு அவர்கள் அமர்ந்திருப்பார்கள் என்பதில் மன நிறைவு கொள்ளுகிறது. நாமும் கூட கிறிஸ்துவுக்காக சாட்சிகளாக வாழ்கிற போது, கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு அந்த மதிப்பீடுகளின்படி இந்த உலகத்தில் வாழ்கிற போது, நாமும் விண்ணக பேரின்பத்தை சுவைப்போம் என்பதை முன்சுவையாக அனுபவித்த இப்படிப்பட்ட புனிதர்களை நம்முடைய வாழ்வின் பாடமாக நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். நீதியின் பொருட்டு துன்புற வேண்டி இருப்பினும் நீங்கள் பேறு பெற்றவர்களே, யாருக்கும் நீங்கள் அஞ்சி நடுங்கவோ மனம் கலங்கவோ வேண்டாம் என்று இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெளிவுபட எடுத்துச் சொல்லுகிறது. அப்படி என்றால் உண்மைக்காக, நீதிக்காக, அன்பிற்காக, பிறர் நலனுக்காக நாம் ஒவ்வொருவரும் இன்னுயிரை தரக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் எதை குறித்தும் நீங்கள் அஞ்ச வேண்டாம், மனம் கலங்க வேண்டாம். ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர். ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியதே. விண்ணக பேரின்பத்தை பெற்றுக்கொண்ட புனித செபஸ்தியாருடைய வாழ்க்கை நம் ஒவ்வொருவருக்கும் மிகச்சிறந்த ஒரு பாடம் என்பதை தெளிவுபட இந்த நாள் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. உங்கள் உள்ளத்தில் கிறிஸ்துவை ஆண்டவராக கொண்டு அவரை தூயவர் என போற்றுங்கள். நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை குறித்து யாராவது விளக்கம் கேட்டால் விடையளிக்க நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். நீங்கள் ஏன் இப்படி செயல்படுகிறீர்கள், உங்களுடைய செயல்பாடுகள் ஏன் இவ்வளவு வித்தியாசமாக இருக்கிறது என்று இந்த சமூகத்தில் இருக்கிறவர்கள் நம்மை பார்த்து கேட்கிறார்கள் என்றால், நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் சீடர்களாக வாழ உண்மை, நீதி, நேர்மை, அன்பு, இரக்கம் போன்ற நற்பண்புகளை ஆடைகளாக அணிந்திருக்கிறோம் என்பதே மகத்துவமான உண்மையாக இருக்கிறது. இந்த உண்மைக்கு சான்று பகர புனித செபஸ்தியார் இன்றைக்கு நமக்கு துணையாக இருக்கிறார். அவருடைய பரிந்து பேசுதலினால் நாமும் கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழ்வோம். ஆமென். மலராய் வந்தேன், அர்ச்சனையாக்கினேன் என்னை,
அர்ப்பண மலராய் வந்தேன், அர்ச்சனையாக்கினேன் என்னை. விதி என்னும் சகதியில் சாய்ந்தேன், புவி அதிபதி உன் திட்டம் மறந்தேன். விதி என்னும் சகதியில் சாய்ந்தேன், புவி அதிபதி உன் திட்டம் மறந்தேன். வழியில்லாதவன் ஆனாலும், விழியிழந்தேனான் போனாலும், கதியுடன் சேர்த்துக் கொள்வாய். நான் கவியுடன் பாட்டிசைப்பேன், கவியுடன் சேர்த்துக் கொள்வாய். நான் கவியுடன் பாட்டிசைப்பேன். ஆ ஆ ஆ அர்ப்பண மலராய் வந்தேன், அர்ச்சனையாக்கினேன் என்னை. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது ஆசியால் இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். உமது கொடையினால் புனித செபஸ்தியார் தம் உடலின் துன்பங்கள் அனைத்தையும் வெற்றி கொண்டது போல நாங்களும் உமது அதே அன்பு தீயினால் பற்றி எறிவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல அன்பு இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித செபஸ்தியார் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்க அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழச் செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராத உமது மாட்சிமையை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் வண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி
அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்க நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் திருவுடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இருந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுகொழியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி முற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். விண்வெளி போற்றி பாடும் எந்தன் மன்னன் வருகையில், காற்றும் ராகம் பாடும் எந்தன் இதயம் எழுகையில், கடல் அலைகள் கவி பாடும் எந்தன் மீட்பர் புகழினை, அவர் அன்பு நம்மை காக்கும், அவரை போற்றுவோம் நாம். வசந்த ராகம் பாடுவோம் இந்த புனிதமான விருந்தினில். வசந்த ராகம் பாடுவோம் இந்த புனிதமான விருந்தினில். திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே, ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையை நோக்கி ஜெபம். அருள்மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தயமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்கள் கரம் பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றுக்கும் மேலாக இறை இயேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்தி மிக்கவளாய் இருக்கின்றீர் அம்மா. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்பத் துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து எங்களை விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாது வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமென். என்னை பின்பற்ற விரும்புகிறவர் தம்மையே துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்கிறார் ஆண்டவர். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களை காத்தருளுமாறு உம்மை வேண்டுகின்றோம். மறைசாட்சியான புனித செபஸ்தியாருக்கு எந்த மன வலிமை உமது ஊழியத்தில் நம்பிக்கையையும் பாடுகளில் வெற்றியையும் தந்ததோ, அதே மன வலிமையை நாங்களும் அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். துன்பங்களை மன உறுதியோடு தாங்கும், மன வலிமை பெற்று வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. அம்மா எங்கள் தாயே, உன்னை பாடாத நாவில்லையே. அருகே நீயும் வரவே, உன்னை தேடாத நாளில்லையே. அம்மா எங்கள் தாயே, உன்னை பாடாத நாளில்லையே. அருகே நீயும் வரவே, உன்னை தேடாத நாளில்லையே. ஏழையின் கண்ணீரிங்கு கரைந்தோடுதே, கானமலை நெஞ்சில் பொங்கி வழிந்தோடுதே. ஏந்தி வந்த சுமையெல்லாம் கனவாகுதே, சுகராகம் பாட எங்கள் மனம் தேடுதே. மரியே உம்மை அடைந்தோம், நெஞ்சம் நிறைந்தோம் அன்பிலே. மரியே உம்மை அடைந்தோம், நெஞ்சம் நிறைந்தோம் மண்ணிலே. அம்மா எங்கள் தாயே, உம்மை பாடாத நாவில்லையே. அருகே நீயும் வரவே, உன்னை தேடாத நாளில்லையே.